Hi friends, இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம 36 பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் மெஷர்மெண்ட்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருக்கீங்களா, சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஓப்பன்ஸ் வந்து நான் எப்படி காமிச்சிட்டு இருக்கேனோ அந்த சைடு போடணும். நமக்கு ஆப்போசிட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கணும். அதுக்கப்புறம் 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நல்லா ஐரன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்ஸ் அந்த பக்கம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கணும். மார்க்கிங் பண்ணதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்து வந்து 13.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ 13.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிட்டோன்னா 14 இன்ச்சஸ் வரும். ஸோ 14 இன்ச்சஸ் லென்த்தை வச்சுட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். லென்த்து நான் ஸ்டிச்சஸோடு சேர்த்து ஒரே வாட்டி 14 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர் வந்து 5 இன்ச்சஸ் வைக்கணும். 5 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம் ரவுண்டுக்காக 5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க்கிங் பண்ணணும். நம்ம 3 டாட் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணிட்டோமோ ஸோ அதே மாதிரி இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸு நம்ம கட் பண்ண போகிறோம். இது சேம் மெஷர்மெண்ட்டு வச்சுட்டு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட்டு 30 டிவைடட் பை 4 ஒன்னா 7.5 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் வேஸ்ட்டோட ரவுண்டு வந்து 24 டிவைடட் பை 4 அப்படின்னா 6 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக 2 இன்ச்சஸ்ஸு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும். இது செஸ்ட்டோட லைனு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு லைனு போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1.25 இன்ச்சஸ் ஆர்ம் ரவுண்டுக்காக 1.25 இன்ச்சஸ்ஸு வச்சுட்டு நம்ம ஆர்ம் கர்வு ஸ்கேல் எடுத்துகிட்டு நாம் மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஆர்ம் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிட்டோன்னா ரொம்ப கிளியராக வந்துடும். அதுக்கப்புறம் இடுப்பு வந்து 6 ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் இல்லைங்களா, 7 இன்ச்சஸ்ஸு. அதில் நடுவில் ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்துடும். ஒரு சின்ன மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு 3.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணணும். இது வந்து பேக்கு டாட்டுக்காக. டாட் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 1 இன்ச்சு வந்தால் தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்குக்காக 2.25 இன்ச்சஸ்ஸு நெக்குக்கு எடுத்துக்கணும். 2.25 இன்ச்சஸ் கிட்ட நம்ம மார்க்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து 9 இன்ச்சஸ் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணணும். வந்து ஏற்கனவே 3 டாட் ப்ளவுஸில் ரவுண்டு நெக் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு கிளியராக பார்த்துருக்குறோம். இப்போ வந்து ரவுண்டு நெக் இல்லாமல் நான் வேறு மாடல் நெக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 2 நெக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஒரே இதில். இப்போ வந்து அங்கே 3 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து 3 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு 1 இன்ச்சு. நான் இப்போது நெக்கு எப்படி மார்க் பண்ணிட்டு இருக்கிறேனோ ஸோ அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஆர்ம் ரவுண்ட் ஸ்கேல் நான் இந்த வந்து ஒரு நெக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு நெக்கு இதிலவே ஸ்ட்ரைட்டாக இது வந்து ஆர்ம் ரவுண்ட் ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணால் எப்படி வந்துடும் அப்படின்னு தான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஸ்கேல் வச்சுட்டு
சும்மா காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டு ஸ்கேலு நார்மல் ஸ்கேல் வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணணும். அது வந்து ஆர்ம் ரவுண்டு ஸ்கேல் வச்சா நமக்கு வந்து ஷேப் ரவுண்டாக வந்துடும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டு ஸ்கேலு இது வச்சுட்டு நான் வந்து நெக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இங்கே வந்து கொஞ்சம் கர்வு வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு. நம்ம ஆர்ம் ரவுண்ட் ஸ்கேல் வச்சு பண்ணிட்டோன்னா ரவுண்டு நெக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம பேக் வந்து மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ கட்டிங்கு நான் எப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறேனோ ஸோ அதே மாதிரி எப்போவுமே நெக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்கோட அப்படியே ஷோல்டர் வந்து அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் இல்லைங்களா ஸ்டிச்சஸ்க்காக, அதுவும் ஸ்ட்ரைட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இப்போது கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்காக சின்ன கட் பண்ணிக்கணும். சின்ன டக்ஸ் வச்சுட்டோன்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி மெஷர்மெண்ட் எடுக்க அவசரம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நெக்கு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஷோல்டர் இறங்காது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன்னா ஷோல்டர் இறங்காது. சின்ன ப்ளவுஸுக்கு ஆயிடுச்சு சரி, ஷோல்டர் எப்போவுமே இறங்காது. இப்போ பாருங்கள், நெக்கு எவ்வளோ அழகாக வந்துச்சு. இது வந்து பேக்கு. இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டு, நார்மல் பிரின்சஸ் கட்டு, போட் நெக் இல்லாமல் நார்மல் பிரின்சஸ் கட்டு. போட் நெக் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். சேம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சே நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி 3 மாடல் ப்ளவுசஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் அதே மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு நான் ப்ளவுசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் பேக் எடுத்து ஃப்ரண்ட் மேலே போட்டுட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணிட்டோம். ஷோல்டரு, அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்கு கிட்ட ஒரு சின்ன கட் பண்ணிட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்காக தான் 0.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ், அதுக்காக தான் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ்க்காக நம்ம ஊக்கு பட்டி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம 0.5 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் நெக்கு வந்து 7 இன்ச்சஸ்ஸு நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது பேக் வந்து நம்ம எப்படி ஷேப் பண்ணிட்டோமோ பேக் நெக்கு அதே மாதிரி எனக்கு ஈக்குவலாக வர மாதிரி நான் ஃப்ரண்ட்டுமே அதே மாதிரி நெக்கு ட்ரா பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் நெக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இது வந்து ஷேப்புக்கு கொடுத்துட்ட பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இப்போது நம்ம வந்து செஸ்ட்டு பாயிண்ட்டு 9.5 இன்ச்சஸ் வந்துடும். செஸ்ட்டு பாயிண்ட்டு 9.5 இன்ச்சஸ் கிட்ட ஒரு டாட்டு ஒரு சின்ன கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 இன்ச்சஸ் சைடு ஊக்குப்பட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நான் மேலேண்டு வந்த 9.5 இன்ச்சஸ் இந்த சைடில் ஊக்குப்பட்டு கிட்டே இருக்குது 3.3 இன்ச்சஸ்ஸு கிட்ட ஒரு சின்ன டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும். கீழவுமே சரி, நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி 3 இன்ச்சஸ் வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் சைடு 1.5 இன்ச்சஸ்ஸு, ஹைட்டு 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம பிரின்சஸ் கட் ஷேப்காக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேலு இப்போ நான் வந்து கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிடுறேன் ஷேப்பு. இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் திருப்பி ஆர்ம் ரவுண்டு எல்லாமே நான் வந்து திருப்பி ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னால தான்
நான் ஆம் ரவுண்டு எல்லாமே திருப்பி ஸ்கேல் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டாட் நுண்டி கரெக்டாக ஆம் ரவுண்டு கர்வ் இருக்குது இல்லைங்களா, அந்த கர்வ் இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஆம் ரவுண்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு பிரின்சஸ் கட்டுக்காக ஷேப் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஒரு ஹைட் வச்சிட்டோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சஸ்ஸு. அங்கே வந்து ஒரு கர்வ் நம்ம வந்து பிரின்சஸ் கட்டோட ஷேப்பு ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது. பிரின்சஸ் கட்டோட ட்ராயிங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சின்ன சைஸு ப்ளவுஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போ வந்து நம்ம சைடு வந்து 1 இன்ச்சு ஹைட்டு வச்சுட்டு நம்ம வந்து சைடு கொஞ்சம் கிராஸாக மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹூக் பட்டிக்கிட்ட 0.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். இது வந்து பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட்டு ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஷேப் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங்கு அது பார்க்கறதுக்கு லுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ட்ராயிங் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நெக்கோட ஷேப்பு கிளியராக நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ட்ரா பண்ணிட்டோமோ சேம் அதே மாதிரியே ஃபுல்லாக ப்ளவுஸு அதே மாதிரி கட் பண்ணணும். நெக்கு, ஆம் ரவுண்டு, நம்ம இது வந்து ஸ்ட்ரைடு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக பேக் நுண்டு ஒரு 2.2 இன்ச்சஸ் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஆம் ரவுண்டு உள்ள 0.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். உள்ளே கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டோட ஷேப்பு இப்படி தான் பிரின்சஸ் கட்டோட ஷேப்பு கட் பண்ணணும். இப்படி பாருங்கள். ஸோ இங்கே வந்து சின்ன டக்ஸு கொடுக்கணும். டக்ஸு கொடுத்துட்டோன்னா அது வந்து கரெக்டாக அங்கே வந்து ஜாயிண்ட்டாக வந்துடும். அங்கே வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா தான் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வந்துடும். இப்போ பாருங்கள், பிரின்சஸ் கட்ரு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு சின்ன சைஸு ப்ளவுஸுக்கு. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி பாருங்கள், கீழவும் சரி மேலவும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட்டு எப்படி அழகாக வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரின்சஸ் கட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் ப்ளவுஸு. நல்லாயிருக்கும், பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.